போனாலும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கறாங்க. பெண்கள்லாம் வந்து எங்க ஆட்சியை வந்து பெருமையா பேசுறாங்கன்னு சொல்றாங்களே. என்ன பெருமையா யார் பேசுறாங்க? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட கோவையில நடந்துகிட்டு இருக்கும் விழா. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவர்கள்ட்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா, நிகழ்ச்சியை எப்படி நடத்துறது, அந்த நிகழ்ச்சியில எந்தெந்த சினிமா பிரபலத்தை கூப்பிட்டா அந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த கூட்டம், மகளிர் அணி கூட்டம், இது எல்லாராலையும் முடியுங்க. இது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக இளைஞர் அணி கூட்டம் போடுறது, மகளிர் அணி கூட்டம் போடுறது, இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒன்று தானே தவிர இதுல ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நீங்க அதை தாண்டி நீங்க தலைப்பு வைக்கிறீங்க, வெல்லும் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், அந்த மாதிரிலாம் தலைப்பு வச்சு அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கல்வியை பத்தி பேசும்போது ஏன் சினிமா நடிகர்கள் அங்க உள்ள கூப்பிடுறீங்க? இப்ப அந்த யுக்தி இருக்கு பாருங்க, இவங்களோட யுக்திகள் தான் அங்க பேசுதே தவிர, இப்ப அந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் இருக்கு, அதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக கேரளா முதல்வரை போய் சந்திச்சு அவர் பேசி எல்லாம் பேச்சுவார்த்தை, சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு.